கிரிக்கெட் விளையாடுற வீரர்களும் சரி, அதை பார்க்குற ரசிகர்களுக்கும் இந்த விதிகளெல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சதை இப்போ ஒவ்வொன்றா ஐசிசி நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளோட விதிகளில் மட்டும் ஏராளமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்டேட்ஸ், அப்படி விதிகளில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதல் விதி அப்படிங்கிறது ஸ்டாப் கிளாக் கொண்டு வர போகிறாங்க கிரிக்கெட்டில். அது என்ன ஸ்டாப் கிளாக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே ஓடிஐ T20யில் இந்த விதி அமலில் இருக்குது. அதாவது ஒரு ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் இடையிலான அந்த கேப் அப்படிங்கிறது 1 நிமிஷம் தான் இருக்கணும் அப்படிங்கிற ரூல் வந்து ஏற்கனவே இருந்தது. அதை இப்போ டெஸ்ட்லையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த விதிமீறலில் ஒரு அணி வந்து 2 முறை ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு 2 தடவை மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டாப் கிளாக்கை வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. இது வந்து எந்த காலகட்டம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 80 ஓவர்கள் வரைக்கும் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு வந்து 2 முறை வந்து வழங்கப்படும். 3வது முறை இந்த தவறை செய்கிறாங்க அப்படின்னா அந்த அணிக்கு வந்து 5 ரன்கள் அபராதமாக விதிக்கப்படும். அதாவது எதிரணிக்கு வந்து +5 அப்படிங்கிற ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தோம்னா, அதாவது 80 ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் 0லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது 81வது ஓவர்லேருந்து 160வது ஓவர் வரைக்கும் மறுபடியும் வந்து இந்த ஸ்டாப் கிளாக்கை நீங்கள் 2 தடவை வந்து எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. இதற்கு அப்புறமா மிக முக்கியமான விதி அப்படிங்கிறது வந்து இந்த சலைவா யூஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பந்து வீச்சாளர்கள் தொடர்ச்சியாக வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதில் வந்து எந்த மாற்றங்களையும் நாங்கள் செய்ய முடியாது. அதாவது சலைவா யூஸ் பண்ணுற ரூல் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு அது பேன் பண்ணப்பட்டதாகவே தான் இருக்குது. ஆனால் வேணும்னா ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐசிசி. அதாவது ஒரு வேளை வந்து சலைவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பந்தை வந்து நாங்கள் உடனே மாற்ற மாட்டோம். பந்து வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற சூழல் உண்டானால் மட்டும்தான் பந்து வந்து மாற்றப்படும். அப்படின்னா இது வந்து எதிரணிக்கு தானே ஃபேவராக இருக்கும். அவங்க வந்து சலைவா யூஸ் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சிக்கல் இங்கே இருக்கலாம். ஒருவேளை அந்த அணி வந்து பந்தில் எச்சில் தடவனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5 ரன்கள் வந்து பெனால்ட்டியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா இந்த அம்பையர்ஸ் கால் அப்படிங்கிற வார்த்தை தான். அதாவது அம்பையர் வந்து LBW கொடுக்கும்போது ஃபீல்டு அம்பையர் நாட் அவுட் கொடுக்குறாரு. அதே சமயம் வந்து விக்கெட் வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது ஒரிஜினல் டிசிஷனை வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற விதிகளில் வந்து ஒரு சின்ன குழப்பம் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த தேர்ட் அம்பையருக்கு போகும்போது அவர் வந்து அதை அவுட் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அம்பையர்ஸ் காலுக்கு போகாமல் அவுட் அப்படின்னு தான் அனௌன்ஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்ததாக மிக முக்கியமான விதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த T20யோட பவர் பிளேக்குமே வந்து ஒரு ரூலை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, பவர் பிளேக்கு வந்து எவ்வளோ ஓவர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து 20 ஓவர் போட்டியாக இருந்தால் 6 ஓவர்கள் இருக்கும். அதே சமயம் மழை காரணமாக போட்டி பாதிக்கப்படும் போது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து வெறும் 5 ஓவர் போட்டி தான் நடக்குது அப்படின்னா அதில் வந்து 2 ஓவர் பவர் பிளேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் இருந்தது. இது வந்து எதிரணிக்கு பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறனால இப்போ அதுலேயுமே மாற்றம் கொண்டு வந்து ஒவ்வொரு ஓவர் வீதமாக வந்துட்டு இதுதான் வந்து பவர் பிளேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 19 ஓவராக ஒரு போட்டி குறைக்கப்படுது அப்படின்னா அந்த மேட்சுக்கான பவர் பிளே அப்படிங்கிறது 5.4 ஓவராக இருக்கும். அதே 5 ஓவர் மேட்ச் மட்டும்தான் நடக்குது அப்படின்னா 1.4 ஓவராக வந்து குறைக்கப்படும் பவர் பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டில் இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதே மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நோ பால் ரூல்ஸில் இன்னொரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக நோபாலாக இருந்து கேட்ச் பிடிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து நோபாலாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறமா அந்த கேட்ச் வந்து ஃபேரான கேட்சாக இருக்கா இல்லை அது சரியாக பிடிக்கப்படாமல் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆய்வும் மேற்கொள்ளப்படும். ஒருவேளை அந்த கேட்ச் வந்து சரியாக தான் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த நோபாலுக்கு கொடுக்குறாங்கல்ல ஒரு ரன், அது வந்து டீம் ஸ்கோரில் ஆட் ஆகும். ஒருவேளை அந்த கேட்ச் வந்து கரெக்டாக பிடிக்கல அப்படிங்கிற சூழலில் அந்த ஒரு ரன் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் பேட்ஸ்மேனோட அக்கௌண்ட்டில் தான் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய விதிகளில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற முனைப்பில் ஐசிசி ஈடுபட்டிருக்காங்க. அப்படி என்னென்ன விதி மாற்றங்கள் விரைவில் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.